ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிறது சிம்மராசிக்காரர்களுக்கு பிறந்திருக்கக்கூடிய செப்டம்பர் மாதம் முழுவதும் மாத கோள்களின் அடிப்படையில் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த செப்டம்பர் மாதத்தில் பெரும்பாலான மாத கோள்கள் அனைத்துமே ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு செல்லுது. சில ராசிகளுக்கு தனிப்பட்ட விஷயங்களில் மகிழ்ச்சியான திருப்தியான காலமாக இருக்கும். சில ராசிக்காரர்களுக்கு வேலை மாற்றம், பதவி உயர்வு, வருமான உயர்வு உள்ளிட்டவை உண்டாகும். அதே போல சில ராசிக்காரர்கள் செப்டம்பர் மாதம் இருக்கக்கூடிய கிரகங்களின் சஞ்சாரத்தின் அடிப்படையில் எல்லா விஷயங்களுமே கவனமாக இருக்க வேண்டிய சூழ்நிலையை உண்டாக்கும். ஓரிரு கிரகங்களின் அமைப்பு தவிர சில கிரகங்கள் குடும்பத்தில் அவ்வப்போது நெருக்கடியான நிலை, வேலையில் அழுத்தம், தேவையில்லாத மனக்குழப்பம் உள்ளிட்ட சூழலை ஏற்படுத்தலாம். சனி பகவான் வக்ர நிலையில் இருக்கும் போது சனியின் வக்ர பார்வை செவ்வாய் மீது இருக்கு. இந்த இரண்டுமே சிக்கல்களையும் உண்டாக்கலாம். தற்போது இந்த செப்டம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான பலன்கள், எப்படிப்பட்ட விஷயங்கள்ல ஏற்பட போகிறது, எந்தெந்த விஷயங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும், அவசரப்படாமல் செயல்படக்கூடிய விஷயங்கள் என்னென்ன, அனுகூலமாக நடக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன, மொத்தத்தில் இந்த செப்டம்பர் மாதம் முழுவதும் சிம்மராசி அன்பர்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் என்ன, செய்யக்கூடாதது என்னென்ன அப்படிங்கிறத பற்றின தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த செப்டம்பர் மாதத்தில் கிரகங்களினுடைய பெயர்ச்சியும் சூரிய சந்திர கிரகணமும் நிகழ இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் சனி வக்ர மாற்றத்தினால பார்த்தோம் அப்படின்னா சில பல மாற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். இந்த காலகட்டத்தில் மனம் மகிழும் சம்பவங்கள் நடைபெறுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குங்க. ஓரளவுக்கு தங்களுடைய கவலைகள் குறையலாம். இருப்பினும் எதிலையுமே கூடுதலான கவனத்தை செலுத்துவது ரொம்ப ரொம்ப நல்லது. திடீர் செலவுகள் அதிகரிக்க செய்யும். பயணத்தில் தடங்கல்களும் ஏற்படலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டியும் இருக்கும். அலுவலக வேலைகள் உடனே முடியாமல் இழுபறியாகவும் இருக்கலாம். அதே போல பிரச்சனைகள் மற்றும் விவகாரங்கள் தீர ஆலோசனைகளை செய்து பக்குவமான அணுகுமுறையால் வெற்றி காணக்கூடிய வகையில் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. இந்த காலகட்டம் ஓரளவுக்கு நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாங்க. மனதில் ஏதாவது ஒரு கவலை உண்டாகி கொண்டே இருக்கும். சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்கள்ல சிறு கால தாமதம் ஏற்பட செய்யலாம். நண்பர்கள் மூலமா எதிர்பார்த்த உதவி கிடைக்கிறதுலையும் தடைகள் ஏற்படலாம். அதே சமயம் புதிய நபர்களினுடைய நட்பு கிடைக்குங்க. அவர்களிடத்துல கொஞ்சம் உஷாராக நடந்து கொள்ள பாருங்க. தொழில் வியாபாரம் தொடர்பான விஷயங்கள் ஓரளவுக்கு சாதகமாக நடக்குங்க. அதே போல் நயமாக பேசுறதன் மூலமாக வாடிக்கையாளர்கள் எண்ணிக்கை கணிசமாக அதிகரிக்க செய்யும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கவனமாக செயல்படுவது அவசியம். வேலை பார்க்கக்கூடிய இடத்துல பொருட்களை கவனமாகவும் பாதுகாப்பாகவும் வைக்கிறது நல்லது. அதே மாதிரி வழக்கு சம்பந்தமான விஷயங்கள்ல சாதக பலன்களை எதிர்பார்க்கலாம். புத்தி சாதுரியம் மூலமா காரிய வெற்றி கிடைக்க பெறுவீங்க. கொடுத்த வாக்கு நிறைவேற்றுவதன் மூலமா மற்றவர்களிடம் மதிப்பு கூடும். பாராட்டும் கிடைக்கப்பெறும். உடல் சோர்வு உண்டாக பெறுவீங்க. தொழில் வியாபாரம் முன்னேற்றம் காண புதிய திட்டங்களை தீட்டுவீங்க. கணவன் மனைவிக்கு இடையில நெருக்கம் அதிகரிக்கலாம். இருப்பினும் சற்று உஷாராக செயல்பட வேண்டியதும் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டியதும் முக்கியமான ஒன்று. இது தேவையில்லாத சண்டை சச்சரவுகளை தவிர்க்கும். அதே போல எடுத்த காரியத்தை எப்படியும் செய்து முடிக்க அயராது உழைக்க வேண்டியதாகவும் இருக்கப்பெறலாம். சுப செலவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. வேலை காரணமா வீட்டை விட்டு வெளியில தங்கவும் நேரிடலாம். தொழில் வியாபாரம் வாக்குவன்மையால சிறப்பாகவே நடைபெறும். பழைய பாக்கிகள் வசூலாகும். புதிய வாடிக்கையாளர்கள் தங்களுக்கு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது. அதே சமயம் இந்த காலகட்டத்தில் ஆரோக்கிய விஷயத்துல சிறு குறைபாடுகள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி மருத்துவ செலவுகள் உண்டாவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால ஆரோக்கியம் ரீதியா கொஞ்சம் கவனத்தோடு நடந்து கொள்ள வேண்டியது அவசியம். எதிர்பாலினத்தாரால செலவுகள் ஏற்படலாம். காரிய அனுகூலம் உண்டாகிறதுல சிறு தடைகள் ஏற்படலாம். விருந்து நிகழ்ச்சிகளில் குடும்பத்தினருடன் கலந்து கொண்டு மகிழ்ச்சி அடைவீங்க. அதே போல குழந்தைகளின் செயல்களால பெருமை அடைவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. எதிர்பார்த்த தகவல்கள் நல்ல தகவலாக வந்து சேரவும் வாய்ப்புகள் இருக்குங்க.
அதேபோல் மற்றவர்களிடம் பேசும்போது கோபத்தை குறைத்து பேசுவது நல்லது. தொழில் வியாபாரம் முன்னேற்றம் காண இரவு பகல் பாராமல் உழைக்க வேண்டியதாகவும் இருக்கும். இந்த காலகட்டத்தில் வாழ்க்கையில் ஒரு சில திருப்பங்கள் ஏற்படலாம். மனதில் மகிழ்ச்சி ஏற்படும்படியான செயல்கள் நடைபெறும். அதே சமயம் ஆன்மீகத்திலையும் நாட்டம் அதிகரிக்கவும் செய்யலாம். தொழில் தொடர்பான விஷயங்கள் ஓரளவுக்கு திருப்திகரமாகவே இருக்குங்க. மாதம் வீடு மனை அப்படி இல்லைன்னா வாகனம் சம்பந்தமான விஷயங்களில் கொஞ்சம் நீங்கள் கவனத்தோடு இருப்பது அவசியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். காரிய தடை தாமதங்கள் உருவாகும் அப்படிங்கிறதுனால திட்டமிட்டு செயல்படுவது அவசியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம். ஒவ்வொரு விஷயத்திலையுமே பார்த்தீங்க அப்படின்னா சிறு திட்டமிடல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க. அதே போல் தங்களினுடைய பேச்சின் இனிமையால் அனைத்து காரியங்களையும் வெற்றிகரமாக செய்து முடிக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். தங்களுடைய வேலைகளில் பார்த்தீங்க அப்படின்னா வேகம் இருக்கும். கொடுக்கல் வாங்கல்ல கொஞ்சம் கவனமாக இருப்பது அவசியமாகிறது. எதிர்பார்த்த உதவிகள் தாமதமாக கிடைத்தாலும் கிடைக்க பெற வாய்ப்புகள் இருக்கு. ஆனாலும் எதுலேயுமே கூடுதல் கவனத்தோடு செயல்பட பாருங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். அதே சமயம் வாடிக்கையாளர்களை கொஞ்சம் அனுசரித்து செல்ல பாருங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அலுவலக வேலையாக அலைய வேண்டியும் இருக்கலாம். புதிய பொறுப்புகள் கிடைக்க சிலருக்கு வாய்ப்புகளும் இருக்க பெறுகிறது. பணவரத்து அதிகரிக்கும். எதிர்ப்புகளும் விலக ஆரம்பிச்சிடும். விரும்பிய காரியங்கள் செய்து சாதகமான பலன்களும் கிடைக்க பெறுவீங்க. இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு திறமையுடன் நீங்கள் செய்யப்பட்டாலும் காரிய தடங்கல்கள் ஏற்படலாம். அடுத்தவர்களுக்கு உதவிகள் செய்யும் போது கவனமாய் இருக்க பாருங்க. பயணத்தினால வீண் செலவுகளும் அலைச்சலும் உண்டாக செய்யும். தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் இழுபறியான நிலை இருக்குங்க. புதிய ஆர்டர்கள் தொடர்பாக அலையும்படி இருந்தாலும் சாதகமான முடிவு கிடைக்கப்பெறுவீங்க. பணவரத்து ஓரளவுக்கு திருப்தி தரும் வகையில் இருக்கும். பயணங்களின் போது உடைமைகளை கவனமாக பாதுகாப்பாக வைக்க நல்லது. குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்குங்க. அதே மாதிரி நீண்ட நாட்களாக இருந்து வந்த உடல் உபாதைகள் கொஞ்சம் கொஞ்சமாக மறையவும் ஆரம்பிச்சிடும். எல்லாவற்றிலையுமே இருந்து வந்த மனக்கவலை இந்த காலகட்டத்தின் இறுதி பகுதியில் விலக ஆரம்பிக்கும். வாகனத்தில் செல்லும் போது மட்டும் கொஞ்சம் கூடுதல் எச்சரிக்கையாக இருங்க. தாயின் உடல் நிலையில கவனத்தை செலுத்த பாருங்க. திட்டமிட்டபடி காரியங்களை செய்ய முடியாம தடங்கல்களும் உருவாகலாம். அதனால எந்த ஒரு வேலையை செய்வதாக இருந்தாலும் தகுந்த முன்னேற்பாடுகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். தொழில் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கவும் செய்யலாம். அதுவும் பார்த்தீங்கன்னா தங்களுடைய கடின உழைப்பின் காரணமாக மட்டுமே அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகளில் எதிர்பார்ப்புகள் பூர்த்தி ஆகிறதுல சிறு சிரமங்கள் ஏற்பட செய்யும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் கவனத்தோடு இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்றுங்க. எல்லா விஷயங்கள்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா கூடுதல் கவனத்தோடு இருப்பது அவசியம் அப்படின்னும் சொல்லலாம். இந்த நேரத்தில் வெளியூர் பயணங்கள் சாத்தியமாக வாய்ப்புகள் இருக்குது. வெளியூரில் இருந்து வரக்கூடிய தகவல்களும் தங்களுக்கு நற்செய்தியை ஏற்படுத்துவதாகவே இருக்க பெறும் அப்படின்னும் சொல்லலாம். அதே போல் இந்த நேரத்தில் பண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்கள். ஏன்னா செலவினங்கள் அதிகரிக்கிறதன் காரணமாக தேவையில்லாத நஷ்டங்களை நீங்கள் ஏற்படுத்தி கொள்வதாக அமையப்பெறுகிறது. இந்த நாள் அப்படிங்கிறது ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஒவ்வொரு விதமாக கடந்து செல்ல வாய்ப்புகள் இருக்க பெறுகிறது. அதே மாதிரி நிதி விஷயங்களில் கவனமாக இருக்கணும். எந்த ஆவணத்தையும் படிக்காமல் கையெழுத்திடக்கூடாது. பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஓரளவுக்கு தீர்க்கப்படுவீங்க. நீங்கள் விரும்பலை அப்படின்னாலும் கூட யாருக்காவது பணம் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். தேவையற்ற செலவுகள் அதிகரிக்கலாம். தங்களுக்கு நெருக்கமான ஒருவர் தங்களை ஏமாற்றவும் கூடும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க. தங்களுடைய உடல் நலத்தில் கவனத்தை செலுத்துவது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். அதே போல் இந்த காலகட்டத்தில் காதலில் வெற்றி பெறுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குங்க. கெட்ட செயல்கள் அதிகரிக்க செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு நடந்து கொள்ள வேண்டியது அவசியம். அதே மாதிரி அதிகப்படியான தன்னம்பிக்கையை தவிர்த்து கொள்ளுங்க. இல்லைனா இழப்பு ஏற்படும். சில குடும்ப விஷயங்கள் சிக்கலாக மாறலாம். கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியம். பண விஷயங்களில் சிந்தித்து முடிவெடுக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னும் சொல்லலாங்க. இந்த
காலகட்டத்தில் திருமணமாகாதவர்களுக்கு பொருத்தமான உறவுகள் அமையலாம். மாணவர்களுக்கு நேரம் சரி கிடையாது, அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. தொழில்துறையில் வெற்றி பெற வாய்ப்புகள் ஒரு சிலருக்கே இருக்க பெறுகிறது. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் காதல் வாழ்க்கையில் தோல்வியை சந்திக்க பலருக்கும் வாய்ப்புகள் இருக்கு. யாரோ ஒருவரின் வார்த்தைகளால் உங்களுடைய மனம் வருத்தப்படலாம். திட்டமிட்ட சில பணிகள் முடிக்க முடியாமலும் போகலாம். உடல்நிலையின ஏற்ற இறக்கங்கள் இருக்க பெறும். பிடிவாதம் பிரச்சனைகளை அதிகரிக்க செய்யும். நீங்க விரும்பல அப்படின்னாலும் செலவு செய்ய வேண்டியதாகவும் இருக்கும். மொத்தத்தில் இந்த காலம் ஒரு கலவையான காலகட்டமாகவே இருக்குங்க. உடல்நிலையில கொஞ்சம் கவனமாக இருங்க. பண விஷயங்கள் சிக்கலாகலாம். கணவன் மனைவி ஏதோ ஒரு விஷயத்துல கவலைப்படுவீங்க. உங்களுடைய குழந்தையின் எதிர்காலத்தை பற்றியும் கவலைப்படுவீங்க. ஏதேனும் முக்கியமான வேலைகள் நிற்கும் போது பிரச்சனைகளும் அதிகரிக்கலாம். நீங்க அதிகமாக ஓட வேண்டியதாகவும் இருக்கலாம். அதனால கொஞ்சம் கூடுமான வரைக்கும் அதீத எச்சரிக்கை உணர்வுடன் இருக்க வேண்டியது அவசியம். இந்த காலத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்க தினமும் சிவபெருமான் வழிபாட்டை மேற்கொள்வது மிகச்சிறப்புக்குரியது.